கேட்டியகளி உதுவும் ஒரு கதையுண்டு. லண்டனில் தமிழாக்கள் இருக்கிற இடத்துல, அதுவும் ஈலிங் என்ற இடம் வந்து லண்டனில் மிக பிரபலியமான இடம். அது என்ன காரணம்டா, இந்த ஈலிங் அம்மன் கோயில் ஒவ்வொரு வருஷமும் காணொலி செய்கிறாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக காலையில் வந்துட்டேன். காலமாக நேரம் 8:09. காலமாக இந்த நேரமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காவடிக்குரிய செடில் குத்துற வேலையில் நடந்துட்டு இருக்குது. காணொலியில் செடியில் காட்டையில் அதை என்ன நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணிடுவீங்க, காணொலியை தூக்கிடுவாங்க. நார்மலாக காட்டுறேன். வாங்கோ என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள். அக்காக்கள் அம்மாக்கள் வேட்டியோட பார்க்கல ஏதோ ஊரில் இருந்து ஒரு பெருமை உண்டு. ஏதோ நாங்கள் நல்லூரில் நின்று பிரதட்டு அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன் இந்த காணொலி செய்கிறேன்டா, உலக நாடுகளில் எந்தெந்த நாடுகளில் தமிழாக்கள் இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாரும் இதை பார்க்கணும். எந்தெந்த நாடுகளில் இப்படி கோயில்கள் இருந்தால் அந்த கோயில்களுக்கு நீங்கள் போகணும். உங்களோட பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும். எங்களோட கலை கலாச்சாரங்களை வெளியில் கொண்டு வரணுன்றதான் எங்களோட நோக்கம். வாங்கோ அங்கால போவோம். படிகளை பாருங்கோ, எல்லாம் இளம் படிகள் பக்தி பரவசமாக தான் நிற்கிறாங்க. கோயில் தொண்டர்கள் இருக்கிறாங்க. வாங்க. இதால எங்களோட நண்பர்கள் கூட்டம் வந்து காவடிக்கு நிற்குது. ஆளை பார்த்து வைங்கோ. ஒவ்வொரு முறையும் வந்து கேமராக்களை மாற்றவன் என்ன எடுக்கலையா அப்படி எங்க போடலையா அப்படி ஆளை பார்த்து வைங்கோ. MC சாய் எங்கட தமிழர்கள ஒரு மெயின் அடையாளம், ஆளுமைகள் அடையாளம். தனி ஒரு இன்டர்வியூ நான் செய்வேன். போன வருஷமே சொன்ன நான் செய்யணும் இன்டர்வியூ என்று செய்யல. நாங்க வேற மாதிரி போய் செய்வோம். இந்த வருஷம் அந்த மாதிரி இப்ப எல்லா ரீசன்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். பாக்குறீங்க அனாலமா சாப்பிடுறீங்க, அது மட்டும் தெரியுது. என்ன தெராப்பா கண்டம். ஓகேண்ணா, ஓகே போயிட்டு வாங்க. அப்படியே உள்ளுக்கு வாங்க. இந்தியாவில் இதுக்குள்ள வந்து செடில் குத்தி கொண்டிருக்கிறாங்க. காவடிக்குரிய செடில் நடந்து இருக்குது. எங்கட மதன் என்று அழைக்கப்படும் உயிர் அவர் கதைக்க மாட்டார், மௌன விரதத்தில் இருக்கிறார். அதால் அவரை காட்டாங்க. வாங்கோ அங்கால தேர்கிட்ட போவோம். இப்போ 8 மணிக்கு அவ்வளவுக்கு மக்கள் கூட்டம் திரண்டு இருக்குது. இதில் என்ன மெயினாக நான் காட்ட வேண்டிய விஷயம்டா, எங்கட இளைய தலைமுறைகள் இந்த பிள்ளைகளை பாருங்க. இங்கே படிக்கிற காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், OL படிக்கிற பிள்ளைகள் எல்லாமே தொண்டர்களா எந்தவித லாப நோக்கங்களும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து 2 வேலை செய்யணும். ஏடுதான் நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒவ்வொரு வீட்டில் இப்படி பிள்ளைகளை மாதிரி நிறைய பேர் வீடுகளில் வச்சுருக்கிறீங்க. இப்படியான நிகழ்வுகளுக்கு அனுப்புகிற இல்லை. இப்படி கோயில் திருவிழா கலை கலாச்சாரங்களோட சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு தயவு செய்து தமிழ் பெற்றோர் அனுப்புங்க. கொஞ்சம் எங்களோட பிள்ளைகள் பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்கட்டு பாருங்க. இவ்வளோ பிள்ளைகளை பாருங்க, எல்லாமே இளம் தலைமுறை பிள்ளைகள். இந்த தேர் திருவிழாவில் தொண்டர்களாக வேலை செய்யணும். அதே மாதிரி இந்தியால பாருங்க, எங்கட தமிழ் காவலர் வெம்பிலியில இருந்து வந்துக்கிறார். ஆள் வந்து இங்கே ஒரு தமிழ் காவலர்களுக்குரிய ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறார். இப்படி நிகழ்வு செய்கிற தமிழ் ஆக்கள் ஆளை தொடர்பு கொள்ளலாம். நம்பர் வேணும்னா கேளுங்க, நான் தருவேன். என்ன நிகழ்வுகளாக இருந்தாலும் செக்யூரிட்டி பாதுகாப்பு அவ்வளோ பலமான ஆக்கள், என்ன மாதிரி வண்டி ஆக்கள் இல்லை, பலமான ஸ்ட்ராங்கான ஆக்களை வச்சுக்கிறார். பாருங்க, பொடி கார்டு எல்லாம் வச்சு தான் இருக்காரு. ஓகேண்ணே, சந்திப்போம். வாங்க அப்படியே தேரை பார்ப்போம். நார்மலாக இங்கே 3 தேர் இருக்கிற வேல். அதில் 3 தேர் வாங்க காட்டுறாங்க. ஊரில் காட்டுற மாதிரியே நொங்குல இருந்து செவில்லணிகளில் இருந்து எல்லாமே காட்டி ஜெகஜோதியா கோயிலை ஜெகஜோதியாக வச்சுக்கிறாங்க. ஊரில் என்ன அப்படியே நொங்க பிடிக்கி கனவாக குடிச்சிருவாங்க. இங்கே குடிக்கிறாங்க. இங்கே பாதுகாப்பு ஃபுல்லாக செக்யூரிட்டியை போட்டுக்கிறாங்க. சாமிக்கு காவல் ஒடிக்கிற நொங்குக்கு முன்னாடி காவல் இருக்குது. பிடிக்கினா தூக்கிடுவாங்க. வாங்க அங்கால மற்ற தேரை பார்ப்போம். அதே ஊர் விளையாட்டு தான். இஞ்சையும் நாங்கள் சிறதேங்காய் உடைப்போம். சிறதேங்காய் உடைச்சா தான் தேர் அறக்கும். இங்கே இந்த காட்டையா தேங்காய் காட்டையா. இது கோயில் முகப்பு. இது இந்த முன்பக்கம் வந்து அம்மன் கோயில் முன்பக்கம் எடுத்து தான் இருக்கும். உள்ளுக்கு போய் எடுக்கிறாவிடா, உள்ளுக்கு அவ்வளவு சரம் நிற்கி ஆக்கலாக இருக்குது. வாங்க அங்கால 2 தேர் இருக்குது, அதையும் காட்டுற பார்ப்போம். வணக்கம். மிக்க நன்றி. எங்கட சப்ஸ்கிரைபர் மணி அடித்த ஒரு ஆள் வருதான். ஓகே, நன்றி அண்ணா, நன்றி. இங்கே வாயா, அப்படி இதால வாயா, கொஞ்சம் இழுத்துங்கோ. மற்ற 2 தேரும் இதொரு தேர், அங்கால ஒரு தேர். கோயில் அறங்காவலர்களில் ஒரு ஆள் சபாண்ணா. வாங்க இங்கே வாங்க, கேமரா வாங்க ஐயா. எல்லா தேர்களுக்கு முன்னாலேயும் எல்லா தேருக்கு முன்னாலேயுமே தேங்காய் வச்சுக்கணும் சொன்னால், சிதற தேங்காய் உடைச்சா தான் இங்கே தேர் உருளும். ஊரில் உருளுதோன்னுரியா லண்டனில் வெம்பிலில் தேர் உருளணும்னா தேங்காய் உடைக்கணும். வாங்க இஞ்சால வாங்க. இப்போ 10 மணிக்கு தான் தேர் எழுப்பினோம். ஆனால் 8 மணிக்கு எங்களுடைய ஆக்கள் ரெடி ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், கற்பூர சட்டி எடுக்கிற ஆக்கள், அங்கால இதுக்கு பின்னால் பிரதட்டம் பண்ணுற ஆக்கள், காவடின்னு சொல்லி என்ன சொல்கிறது,
10,000 20,000 பேருக்கிட்ட வரும். நான் காலமே இதை ஏன் காட்டுறேன், ஆரம்பத்திலே காட்டுறேன்றதுக்காகண்டா 6-7 மணிக்கு அந்த ஊர்ன்ற பைப்ரேட்லாம் வந்துடும். கோயில் இந்த ரோட்டை பாருங்கள், மஞ்சளை கரைச்சி ஊற்றி இங்கே உள்ள வெள்ளைக்காரரை எல்லாம் வெறுப்பேற்றியாச்சு. மஞ்சளை கரைச்சி ஊற்றி வெள்ளைக்காரரை வெறுப்பேற்றிக்கிற வேண்டாம். வெள்ளைக்காரன் நாளைக்கு போய் சர்ச் பண்ணி பார்ப்பான் ஏன் இதில் மஞ்சளை ஊற்றிக்கிறாங்கன்ட்டு. இனி அவன் இனி காலப்போக்கில் தங்கட வீட்டுக்கு முன்னாலே மஞ்சளை ஊற்றுறது சந்தர்ப்பம் இருக்குது ஆன்டிபயோட்டிக்னு சொல்லி. நிறைய மக்கள் அங்கே வரை நிற்கணும். ஊர் மாதிரியே முள்ளு குத்தைகள்லையும் மேளங்கள் அடித்து தான் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களோட ஷெடியூல் குத்துறாங்க. என் நண்பர் உயிருக்கு குத்தி இருக்குது. அப்போ கையில் காய்த்தோடு நிற்கிறான். ஆடைகளில் இடையில கொஞ்சம் நேரம் ஷெடியூல் பிடிக்க வேண்டி வரும். அதையும் ஒவ்வொரு வருஷமும் ஈலிங் அம்மன் கோயிலில் வந்து ஷெடியூல் பிடிச்சா தான் கேட்டிய கிளிக்கு ஒரு பைப்ரேட் இருக்குது. அதையும் செய்வோம். அங்கே பாருங்கள் உள்ளுக்கும் எப்படி ஷெடியூல் ஏறி கொண்டு கட்டுவோம். ஷெடியூல் ஏற காட்டையில் ஆரண்டா அவ்வளோ க்ரௌட் நிற்குது. படம் போட்டு சரி வெளியில் மேளதாளங்கள் நடக்குது. இதுக்குள்ள வச்சுதான் நாங்களுக்கு குத்துறாங்க. லண்டன் சிவா குஞ்ச காட்டு குஞ்சு ஐயோ காட்டு இவரால் லண்டன் சிவா 4 பாட்டு பாடுவார். இன்றைக்கு மாறி செடிகள் குத்தி காவடி ஆடுறோம். இன்றைக்கு தொழிலோட என்ன தொழிலா என்ன காவடி ஆவரம் லண்டன் சிவாட்டே காவடி ஆவரம். யூடியூப்ல வருவோம் நாங்கள். ஓ நீங்க வருவீங்க, கண்டிப்பா வருவீங்க. அண்ணன் காட்டுங்க, அண்ணன் யூடியூப்ல வரணுமா? அண்ணைய பாக்குறாங்க, மணி அடிச்சு விடுங்க. இதுல 2-3 செக்ஷனா இதை நாங்கள் உள்ளுக்கு போய் நாங்கள் தொந்தரவு கொடுக்காம வெளியே போவோம். வாங்க வெளியே போவோம். பெரிய முள்ளெல்லாம் குத்துறாங்க. வெளியே போவோம் வாங்க. அண்ணைய பாருங்க, ஐஸ்வரியில் வந்து ஹனிமூன் கடைக்கு வீடியோ செய்து தானே அந்த கடையை அழகுன்னு சொன்னேனே அந்த அழகுபடுத்தினவர் இவர் தான். அண்ணன் ஃபோன் நம்பர்ஸ் என்கிட்ட இருக்கு, வேணுமெண்டா கேளுங்க, கரெக்ட் பண்ணி விடுறேன். கோயிலில் பிஸ்னஸ் நோக்கமாக இல்லை, ஆளை பார்த்ததுல சந்தோஷம். எங்க ஐயா இந்திரன் என்றார் இல்லை இங்கால பிரான்ஸ் தேசத்தில் இருந்து பிரெஞ்சு தேசத்தில் இருந்து இங்கிலாந்து தேசத்துக்கு மதிப்புக்குரிய எங்களோட அண்ணன் இந்திர அண்ணன் வந்திருக்கிறார். அண்ணா என்ன சொல்லுது லண்டன்? நிச்சயமாக இன்றைய கனகதுர்க்கி அம்மனுடைய தேர் திருவிழா கடந்த காலங்களை விட இந்த ஆண்டு சிறப்பாக இடம்பெற போகின்றது. நல்ல சரம் நல்ல கிரவுட். இது ஒரு ஆனந்தமான ஒரு நாள். என்ன மாதிரி நீங்கள் பாட்டு எழுதும் பாருங்களேன். என்ன கச்சேரி இருக்கா உங்களுக்கு? என்ன சொல்றது, பிரெஞ்சு தேசத்தின் இளவரசர் எங்களோட தமிழ் இளவரசர் பிரெஞ்சு தேசத்தின் தமிழ் இளவரசர் இந்திரன் வந்து எங்களோட லண்டன்லையும் வந்து பாடல்கள் தர இருக்கிறார். அப்படியே பாடல்கள் தரையெல்லாம் வீடியோ எடுத்து கேட்டிய கிளியில வச்சு செய்கிறோம். கேட்டிய கிளி அதில் வச்சு செய்கிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், இவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். நன்றி. ஓகே. இந்த மணிக்கடைகள் எங்கள்ட தமிழாக்கள பிஸ்னஸ் வந்து இந்த இடத்துல போடுறவே பக்கத்தில் ஈலிங் அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து போடுறது பாதுகாப்பாகவும் பாருங்க. 24 மணித்தியாலம் செக்யூரிட்டியை போட்டுக்கணும். அப்போ செக்யூரிட்டி சர்வீஸுக்கு பக்கத்துலேயே எங்களோட ஜோன்சன் டாக்டர்கிட்ட கடையும் கொடுத்துருக்கேன்னு சொன்னால் பாதுகாப்பான ஏரியாவில் இந்த கடை இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுக்கு திறமாக இருக்குது. என்ன செய்ய போகிறீங்க? ஓகே, ஒரு பிரிண்ட் ஒன்று அடிக்க போகிறாராம். காட்டுங்க உள்ளால. நான் நேரடியாக வீடியோவில் போட்டிருப்பேன். ஆள் வந்து இங்கே பாருங்க எங்களோட அடையாளங்களோட நிறைய இதன்றார். அப்படி எஞ்சாலவா எவ்வளோவாயா எங்கே எப்படி இது பெரிய மிஷின் வச்சுருக்கீங்க? இதான பொருள் அம்மட்ட கிடாக்க. ஜலவா ஓம் சரி செய்யுங்க பாப்போம். செய்யுங்க பாப்போம். காட்டுங்க கேமரா. ஓகே சரி காட்டுங்க. இப்போ வந்து இப்படியான ஸ்டிக்கர்ஸ் வந்து எங்கிட்ட இருக்குது. இப்போ நாங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் என்ன கலர் டிஷர்ட்டில் வேணுமென்று கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நீங்கள் பிரிண்டை போட்டு தருவீங்க. பிரிண்டை போட்டு அதாவது வந்து இதை உங்களுக்கு சாம்பிளாக சரி ஒன்று அடித்து காட்டுங்க பார்ப்போம். அடித்து காட்டுங்க. ஓகே, இதில் வச்சு அடிக்கிறீங்க. என்ன நீங்கள் இது வச்சு முடிக்கவே 2 நாள் ஆகும் போடாக்கு அப்புறம் சரியாக வைக்கணும். இல்லை சரியாக வைக்காம இதுக்கு மேலே பேப்பரும் போடுறதா? இதுக்கு மேலே வந்து ஒரு பேப்பர் உண்டு. இது கிட்டத்தட்ட அயன் பண்ணுற மாதிரி. கிட்டத்தட்ட அயன் முந்தி நாங்கள் சின்னல இந்த கறி போட்டு அயன் பண்ணுற விளையாட்டு தான். படங்களை நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி தான் இது. இப்போ இவரை இதை விட்டுட்டு அது டெம்பரேச்சர் மற்றது இத்தனை எவ்வளோ செகண்ட் அந்த ரகசியம் சொல்ல தேவையில்லை. அப்புறம் உங்களுக்கு போட்டியாக நாளைக்கு நான் கடை போட்டுருவோம். உங்களுக்கு அந்த ரகசியம் சொல்ல வேணாம். பிரச்சனை இல்லை. போட்ட ராமத்து தான் இப்படியே விட்டு அப்புறம் என்ன கண்ணாடிக்கணுமா? இல்லை, ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு செகண்ட் இருக்குது.
இதில் ஓடும் இதில் ஓகே முடிஞ்சு சத்தம் வந்துட்டுது. எப்படி எங்கட புது முதலாளி அடித்து நகர்த்தி எங்கே ஒட்டி வேற விடுது என்ன அப்படியாண்ணா? இதுக்கு பிறகு நீ என்ன பிறகு நாங்கள் அப்படியா ஆற விடணும் உண்மையாக ஒரிச்சு பார்க்கணும், ஒட்டிட்டாண்டு பார்க்கணும், இல்லாட்டி திருப்பி இருக்கா பிரிண்ட் பண்ணணும். இல்லை ஒட்டே இல்லை இன்னும் இருக்கா சூடு கொடுக்கணும். இது பெரிய வேலைப்பாடு தான். டெக்னிக்கல். இப்போ இந்த டிஷர்ட் ஒன்று என்ன விலை? இது வந்து நாங்கள் வந்து ஒன்று வந்து 15 பவுனுக்கு கொடுப்போம். 3 எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்களே ஏதாவது சின்ன ஆஃபர் 3 எடுத்தால் 40 தெரியுங்களே, 5 ரூபா வரைக்கும். ஓகே, அப்போ உங்களோட தொடர்பு கொள்றேன்டா உங்களோட நம்பர் அதில் போடலாங்களே, தெரியுங்களா? நம்பர் நம்பி போடலாம். அது வீடியோ பார்க்குறவங்க யோசிப்பாங்க, நேற்று தவிர பார்க்குறது நல்லா வீடியோவை போட்டுட்டு இப்போ ஏதோ புதுசாக ஒரு பிஸ்னஸுக்கு அட்வர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறார். நம்பர் தருவீங்களான்ட்டு தான் கதை. இப்போ எப்படி கொமர்ஸில் எழுதுவீங்களானே அடுத்த மணி அடிச்சிட்டுது. கரெக்டுங்க பாப்போம். என்ன உருகி காட்ட போயிருக்கணும், உருகி பாப்போம். கட்டும் பேர பாடுதான். இது என்ன போட் ஆஃப் ரூபா? இது இப்போ மங்காத கலர்கள்? இல்லை மங்கா, நீங்கள் வாங்க வச்சு பாவிக்கலாம். ஓகே, சூப்பர். அந்த மாட்டுக்கு எங்களோட தமிழ் அடையாளங்களை எங்களோட மக்கள்கிட்ட அல்லது எங்களோட சமூகத்துக்காக காட்டுறது தான் நோக்கம். நல்லா இருக்குது, நல்ல சூடாகவும் நல்ல ஒரு வாசம் பிரதையா அந்த மாட்டுக்கு. இந்தாங்க பாப்போம், வாங்கோ அங்காலையும் போவோம், வாங்கோ. அப்புறம் வந்து நாங்கள் ஜோன்சனோட காய்ப்போம். இது கிட்டத்தட்ட எங்கட கடை மாதிரி தான். ஒரு எங்கட கடைனா அப்புறம் கேட்கல உயர்ச்சி அடுத்த கடை போட்டிங்களாண்டு. இன்றைக்கு ஒரு ஆள் கேட்டவர் என்ன உயர்ச்சி 2 ஆஃபீஸோட இருக்கலாண்டு. மனுஷியும் ஒன்று தான், கடையும் ஒன்று தான், 2ஆக போயில்லை. வாங்கோ அங்கால போய் பார்ப்போம். அண்ணே வீடியோ எடுக்கலாமான்னு நல்லதாக எடுத்தால் சரியா? அண்ணன் நல்லதாக விற்றா நல்லா எடுக்கலாம், நல்லதாக தான் விற்கிறீங்க. இவையும் அதே தான், உடுப்புகள் விற்கினோம், சாமி சிலைகள் கொஞ்சம் வித்தியாசமாக அங்கே உள்ளோட பார்க்கல வித்தியாசமாக விற்கினோம். இந்த யானை எல்லாம் மரத்தில் உள்ள யானைகள். என்ன விலையில் என்ன அந்த யானை குட்டிலாம் என்ன விலை? என்ன விலை? அது சோடி வந்துன்னா இது வந்து 95 பவுண்ட்ஸ், இது வந்து 80 பவுண்ட்ஸ். ஒன்று 95 பவுண்ட்ஸ். இல்ல ரெண்டு ஜோடி. ஜோடியா வந்து ஜோடி தான் வரும். ரெண்டு யானை வாங்கினா 95 பவுண்ட்ஸ் தருவீங்க. 95. நல்லா இருக்கு. அப்போ தாங்க நேண்டா சில பேர் வந்து வாங்கி விடும். எங்க கூட கடை வேறு எங்கே இருக்குது? பேஸ்மெண்ட் எங்கே கூட? இது வந்து ஆன்லைன் சப்ளையர், நாங்கள் ஹோல்சேல் சப்ளையரா? ஓகே அண்ணா, நன்றி. இதுல வந்து மார்பிள் ஃபினிஷிங். இது வந்து இப்போ சாய்பாபா இருக்காருல்ல, மார்பிள் ஃபினிஷிங் 15 கிலோ. 15 கிலோ இல்லை. நான் சாய்பாபா நான் என்ன இப்படி என்ன நான் தமிழ் கடவுளை மட்டும் தூக்குறாள் என்ன? அவரை தூக்குவேன் நான், அவரை தூக்க விருப்பம். எனக்கு முருகரை தூக்க விருப்பம். வேன் தெரியுமா? முருகரை தூக்க விருப்பம். 2 பொண்டாட்டிக்காரன் சும்மா மகடிச்சேன் நான். அப்படின்னா நம்ம பாதி ஆட்களை நாங்கள் பெருமைக்குரியாகல. இதெல்லாம் வந்து பிராஸ் ஐட்டம், எல்லாமே பிராஸ் ஐட்டம், ஒரு ஃபுல்லா பாலிஷ் பிராஸ். ஓகே. இவர் நடராஜர் என்ன விலை? நடராஜர் வந்து 495 பவுண்டு. பரவாயில்ல, விலை குறைவா இருக்கு. கம்மி, 17.5 கிலோ, 17.5 கிலோஸ். இவரும் 495 தான். நம்ம இப்போ கோமாதா அது வந்து 18 கிலோ. ஓகே, பிராஸ் எல்லாமே வைக்கிறீங்க. இதெல்லாம் பிராஸ்னே. இது ஃபுல்லா வந்து இது எந்தெந்த எல்லா கோயில் திருவிழாக்களும் போறீங்களா? இல்ல எல்லா கோயில் திருவிழாக்களும் போவீங்க? ஒரு கார்டு ஒன்று கொடுங்க. தாங்க உங்களோட கார்டா பாப்போம். இதை கேமராவில் கிட்ட காட்டையா, அப்புறம் எடிட் பண்ணி இவைகிட்ட நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறேன்டா இதுதான் அட்ரஸ் ஓட பண்ணுங்க. அப்புறம் எனக்கு போன போட்டால் அப்புறம் தராமல் வடிவாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இவைகிட்ட தொடர்பு பண்ணிங்கண்டா. பொருட்களும் அதாவது A to Z, பொண்ணு மாப்பிள்ளைக்குரிய உடுப்புகள், பொண்ணு மாப்பிள்ளையை தவிர பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு தேவையான ஏற்று சொன்னா அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை எங்க தேவையான உடுப்புகள் தான். உடுப்புகள்ல இருந்து நாங்க ரிட்டர்ன் கிஃப்ட் வரைக்கும் எல்லாம் A to Z நாங்க சப்ளை பண்றோம். சரியா? கெட்டி மேலத்துல உங்களுக்கு வேஷ்டி, சாரீஸ், அவங்களோட ஓன் பிராண்ட் அவை வாங்கினது கேரண்டீட் ஐட்டம். ஓகே. எங்க தமிழ்நாட்டில் நீங்க எந்த இடம்? சென்னை. பேஸ்மெண்ட் மண்ணடி. ஓகே, வேற என்ன? நன்றி, பார்த்தது சந்தோஷம்.
ஆதிஜோகி சிவன் மாவல்ல இருக்கு, நல்ல மாவல் தனி மாவல் ஃபினிஷிங் நல்லா இருக்கு பார்க்க. என்ன விலை அவர்? 45 ரூபா. நல்ல மலிவா இருக்கு அண்ணா. சரியான மலிவு தானே. நம்ம வந்து உண்மைக்குதான் இது தனி மாவுள்ள இருக்கு. 45 வருஷம் வீட்டில் வாசலில் வைக்க நல்லா இருக்கும். ஒரு மனம் சாந்தியாக இருக்கும். நாங்களும் மனம் சாந்தமான ஆக்களாக இருந்தால் தான் சாந்தியாக இருக்கும். அதையும் சொல்கிறோம். அப்புறம் கொண்டை வச்சுட்டு கேட்குற அண்ணன் வச்சு நாங்கள் சாந்தியாக இல்லையாண்டு நாங்களும் சாந்தியாக இருக்கணும். ஓகே வாங்க அங்கால போ. இப்போ டிஷர்ட் பிரிண்ட் பண்ணி கொடுக்குற கடத்தால் எங்களோட ஊருண்ட ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வரணுமன்றதில் நான் கவனமாக இருந்தேன். நான் இந்தியாவில் அடையாளங்களை கொண்டு வந்தவேல். அப்போ நான் என்ன செஞ்சேன், நான் சொன்னால் ஓகே நல்லா மாங்காய் வாங்கி உப்புத்தூள் போட்டு செட்டப் பண்ணியிருக்கு. ஹைஜீன் பாதுகாப்பாக டேஸ்ட்டாக நீங்கள் இருக்குது எடுத்து சாப்பிடலாம். அதே மாதிரி மாங்காயும் அன்னாசி பழமும் பாய் ஊறுதல்ல, சத்தியமாக எனக்கு பாய் ஊறுது. உங்களுக்கும் பாய் வரும். பாய் ஊறுனாக்கள் கொமெண்ட்ஸில் எழுதுங்க. கேமராக்காரங்க எச்சில் விழுங்குறான். அப்போ இது ஒரு வித்தியாசமாக இருக்குமெண்டாக்காண்டி வச்சுருக்கு. எங்களோட ஊர் ஸ்டைல்லே போகணுமெண்டாக்காண்டி. அண்ணா அன்னாசி பழம் பையங்க இவங்க ஆரண்டு தெரியலையாப்பா. போகிற இடங்கள் விளையாட்டு போட்டிகள் எல்லாத்துலேயும் கொண்டு வந்து இந்த சென்ட்டுகளை விற்கிறாங்க. க்ரீமில் கொண்டு வந்து பூசி விட்றாங்க. ஆனால் பரவாயில்ல, நல்ல மனுஷர் தான். வேட்டையும் வந்து வாங்குவோம். நல்ல மலிவாக தரமான பொருட்களை வித்தியாசமாக நல்ல ஒரு க்ரீமனை கொண்டு வந்து பூசி விட்டால் அது நல்ல வாசமாக இருக்குது. என்ன க்ரீமன் அது பேர்? டியோஸ். சிங்கம் தானே. சிங்கம் போன பிறகு காலை பார்த்துருப்பீங்க. வல்வே ஒன்றியத்தில் கொண்டு வந்து நாங்கள் பூசி விட்டுவார். அது நாங்கள் காசு கொடுத்து வாங்குறோம்னு பூசுவோம். நல்லா இருக்கு. எல்லா விதமான வாசனை திரவியங்களும் இருக்குது. இது அண்ணா எவ்வளோத்துங்க நாங்கள் சென்ட் உண்மையாக இப்போ போய் மடிக்கல தானே அடிச்சுட்டு போவோம். வாங்க சாம்பிளை காட்டுங்க. அந்த ஆம்பளை சென்ட் தாங்க ஒன்று. அப்புறம் பொம்பளை சென்ட் தந்துடாமல் ஆம்பளை சென்ட். எது ஆம்பளை சென்ட்? இது இது அடிக்கலாம். என்ன விலை இது? இதெல்லாம் ஆம்பளை சென்ட் வாங்கியாச்சு. அடிப்போம் அங்கே ஓசி தானே ஐயா. சுற்றி பிடிச்சிடும் வண்டியான் எல்லாத்தையும் படிச்சா அப்புறம் மாறியா போயிடும். என்ன என்ன 1 மில்லியன் மேட்டு கலரை பார்க்க. இது நல்லா இருக்கு. இதே பிடிப்போம். ஓசி என்றால் நாங்கள் பெட்ரோலை பிடிப்போம். அப்புறம் அண்ணா நன்றி நன்றி. தந்த வாசம் எங்களை வாசமாக்கி விட்டதுக்கு நன்றி. இதெல்லாம் இதான் அந்த க்ரீம். இதான அந்த க்ரீம் வாசமான ஒடி லோஷன்கள். எல்லாம் இது உண்மையாக ஒடி லோஷன். வெயில் காலத்தில் பூசி போட்டு போனீங்கண்டா மங்களகரமாக வாசமாக ஒரு எழுச்சியாக ஒரு புது பொலிவோட நீங்கள் தெரிவிங்கள். வாசமாக இருக்கும். நிறைய ஐட்டங்கள் இருக்குது. கச்சானல் மாங்காயல் இஞ்சால எல்லாம் நிறைய சட்டி மாறல் எல்லாம் விற்கணும். வாங்கோ அப்படி அங்காலயமோ அப்படி எதுக்கு ரெண்டு சுற்றி போனால் எல்லாம் இதுன்றோம். அப்படி இஞ்சால வந்தால் அன்னாசி பழமும் மாம்பழம் விற்கிறாங்க. என்ன விலை யோசிச்சு சொல்லுங்க. 10 ரூபா 50. அதே மாதிரி அன்னாசி பழம் உப்பு தூள்லாம் போட்டு விற்கிறீங்க. 10 ரூபா 50க்கு விற்கிறீங்க. இது மட்டும்தான் அவங்களோட கடை இதான். இதில் அன்னாசியும் மாம்பழம் தான். இன்னும் 1000 ரூபாய்க்கு ரெண்டு கொடுத்து அன்னாசி மாம்பழம் விற்கிறீங்க. கட்டுமோ? ஓகே ஓகே நன்றியா நன்றி. இஞ்சால அதுக்கு பக்கத்தில் இஞ்சால உடுப்பு வைக்கணும். உடுப்பு கடைக்காரர் என்ன பேரில் வைக்கணும்? என்ன பேராக்கா? ரூபிக் புத்திக் நாங்கேலி. புதுசா பேர் வந்து பிரஸ்ட் டாக்ஸுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ண ஒரு லேடியோட பேர். அப்போ அவாண்ட பேர்லேயே வச்சுக்கிறீங்க நங்கேலி என்று. ஓகே சூப்பர் சூப்பர். எங்கே உங்களோட கடை இருக்குது? எங்களோட கடை வெம்பிலியில் இருக்குது. வெம்பிலியா? எங்கே வெம்பிலியில் எங்கே? விபிஎன் சன்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஸ்மால் பரேடுக்குள்ளே இருக்குது. இப்போ என்ன கோவப்படுத்தக்கூடாது. ஆல்பர்ட்டில் கடையை வச்சுக்கொண்டு வெம்பிலி என்றால் நாங்கள் தானே இருக்கோம். வெம்பிலி நாங்கள் இருக்கிற இடம் தான் வெம்பிலி. நீங்கள் இருக்கிறது ஆல்பர்ட்டனா? தெரியாமல் சொல்லி மெயினாக காட்டணும். எங்கட அடுத்த காட்டில் தானே எங்களோட தமிழ் கலாச்சாரம் அல்லது தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சாரிகளை பாருங்கள். நல்ல என்ன சொல்கிறது கொட்டன் துணியில் எங்களோட எழுத்துக்கள் முழு தமிழ் எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டபடி இருக்குது. அழகாக இருக்கும். அப்போ இப்படி ஒரு இதாக கட்டி கொண்டு போவீங்களோ ஒரு வேறு நாட்டுக்காரரோ அல்லது வேறு இனத்தவர் இதில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டால் இதில் உள்ளவங்களுக்கு எங்களோட தமிழ் எழுத்துக்கள் வந்து வடிவாக காட்டலாம். உண்மையாக இப்படியான ஆக்களை சப்போர்ட் பண்ணுங்க ஐயா. நீங்கள் வேறு உடுப்புகள் வாங்குற கப்பால் இப்படி ஒரு சாரி என்னன்னா இப்படி ஒரு சாரியை வீட்டை வாங்கிட்டு போவீங்கள. இதில் பயனடைகிற ஆக்கள் யாருன்னு சொன்னால் ஒன்று வந்து இது கண்டிப்பாக ஒரு தமிழர் தான் செய்திருப்பினோம். அப்போ செய்கிறாக்கள் அவை பயனடைவிடம், இவை விற்கிறாக்கள் பயனடைவினம். ஒட்டு மொத்தமாக
இந்த 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 பிஸ்னஸ் வந்து தமிழாக்களுக்கு தான் போக போகுது. இது வியாபாரம் ஆகினா தமிழாக்களுக்கு தான் போக போகுது. மற்ற இதை நீங்கள் கட்டி கொண்டு போவைக்கல தமிழருக்கு ஒரு பெருமை கிடைக்கும். பார்க்கல யோசிப்பாங்க, ஓகே எங்கள் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த சாரியை ஒரு கட்டி கொண்டு போகிறாருன்ட்டு. எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காண்ட கடை அல்பர்டனில் உள்ள பிபிஎன்சனுக்கு முன்னுக்கு வந்து பிபிஎன்சன் முன்னுக்கு அப்படியா பிபிஎன்சனுக்கு முன்னால் உள்ள பேரேட்டுக்கு ஒரு யூனிட்லேயே இருக்குது இந்த கடை. இதே பேர்லாம் இருக்குது. எனக்கு பல்லு கொள்ளுது, பேரை சொல்லி பல்லு கொள்ளுது. அதனால் அப்புறம் நான் மாறக்கறி எழுத்து பிள்ளையா சொல்லி விட நீங்கள் அப்புறம் கொமெண்ட்ஸில் வந்து என்ன கழுவி ஊற்ற, அதனால் நீங்களே வாசித்து தெரிஞ்சு கொள்ளுங்க பேரை. இந்த பேரில் அங்கே அக்கா கடை வச்சுக்கிறான். அடுத்த இஞ்சால வாங்க. OWL என்னென்ன ஸ்பெல்லிங் வருது இல்லை, ஃபைனான்ஸ் வட்டி காசு கொடுக்குறீர்கள். ஓகே, இவே தான் யூகே தமிழ் வட்டிக்காரர். உண்மையாக சொல்கிறேன், வட்டி இல்லையா? அப்போ அப்போ என்ன கொடுக்குறது? நீங்கள் இன்சூரன்ஸ் என்ன ஃபைனான்ஸ்? நீங்கள் ஃபைனான்ஸ் சொல்லி எனக்கு பக்கம் உங்கள்கிட்ட மோகேஜ் வந்து மோகேஜ் ஸ்பெஷல் டீம் இருக்கு. நான் சும்மா பாடி தான் சொன்னேன். நான் உங்களோட இன்சூரன்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். பாமன் டாக்டர் முந்தி இதில் உங்களோட வேலை செய்வார். அவர் எனக்கு எல்லாம் ஒரு 56-60 பவுனுக்கு போட்டு வச்சுக்கிறார். உண்மையாக நான் பெருமையாக சொல்கிறேன். தமிழாக்கள் வேறு யாக்கள் இன்னும் வரைக்கும் தமிழாக்கள் ஒரு 3 இன்சூரன்ஸ் எடுங்கோ. ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸ், அடுத்தது இந்த கால்கை முறிஞ்ச என்ன இன்சூரன்ஸ், அது கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ், மற்றது ஆக்சிடென்ட் ப்ராடக்ட். அப்போ இந்த 3ம் கண்டிப்பாக போட்டு வைங்க. இந்த ஆக்சிடென்ட் ப்ராடக்ட் ஏன் போடணும்னு சொன்னால், எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கால் கையை முறிஞ்சு ஹாஸ்பிட்டலில் படுத்திங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா தருவாங்க. ஒரு நானும் கிட்டத்தட்ட 4000-5000 வாங்கிட்டேன். 2-3 மோட்டர் சைக்கிளோடு விழுந்து வாங்கிட்டேன். ஆக மொத்தத்தில் நான் இப்போ ஒரு 60 வருஷத்துக்கு கட்ட வேண்டிய காசை நான் முன்னுக்கே வாங்கி எடுத்துட்டேன். உங்களுக்கு யோசிக்கிறீங்களா? இந்த ஸ்டோரியை வடிவாக சொல்கிறேங்க. ஏனண்டா வாமன் டாக்டர் வந்து என்னோட நீண்ட காலத்து நண்பர். எனக்கு போன சொன்னார், உயர்ச்சி நான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஓகே வந்து எல்லாத்தையும் போட்டுருப்போம். எனக்கு எல்லாம் கணக்கு விளக்கம் சொன்னார். எனக்கு விளக்கம் தேவையில்லை, நீங்கள் என்ன கொண்ட புள்ளியான இடத்துல விட மாட்டீங்க, போடுங்கன்னு சொல்லி 3 இன்சூரன்ஸ் போட்டு முதலாவது பேமெண்ட் போக முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணிட்டு. ஆனால் உண்மை சம்பவமா? முதலாவது பேமெண்ட் போக முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணிட்டு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் அந்த 10 நாளுக்கும் ஒரு நாளைக்கு 150 ரூபா படிக்க தந்தவங்க. அதை விட ஒரு எலும்பு காலில் இந்த எலும்பு முறிஞ்சது, அதுக்கு 2500 பவுண்ட்ஸ் கிளைம் பண்ணி எடுத்தேன். அதை விட அந்த ஆக்சிடென்ட் பட்டு 6 மாதம் 3 அடுத்த இன்சூரன்ஸ் வந்து இன்கம் ப்ரொடக்ஷன். அப்படியா? இன்கம் ப்ரொடக்ஷன். அப்படியா? அந்த இன்கம் ப்ரொடக்ஷன் போட்டிருந்தான். அது அப்படின்னா 3 மாதம் வேலைக்கு போகலாமல் போனால் அதுக்கு பிறகு நீங்கள் மெடிக்கல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட காசை உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு இன்கம் பெறுதோ அதை தருவாங்க. அப்போ அந்த நேரம் வந்து நான் 900 பவுண்ட்ஸ், அப்போ சம்பளம் பெருசாக இல்லை, 900 பவுண்ட்ஸுக்கு போட்டிருந்தோடைய எனக்கு 900 பவுண்ட்ஸ் தந்திருந்தவேல். அது 2 வருஷத்துக்கு நான் எடுத்தேன். வணக்கம் அண்ணன். மிக்க நன்றி. ஐயோ மெலிஞ்சிடணும். அப்போ உண்டே இந்த 2 நாள் விரதம் பண்ண மஞ்சள் வீட்டை மஞ்சள் காய்ச்சி இல்லாத கூட தான். அதுதான் அப்புறம் எங்கிட்ட தொழில் அதுதான் குல தொழில். அண்ணன் சாப்பாடு வீடியோ போடலாம், எல்லாரும் பேசுகிறாங்க கூட சாப்பிட்றோம். அண்ணன் சாப்பாட்டை போட்டாமாம். அப்போ இந்த இன்சூரன்ஸில் நான் போட்டபடியாக எனக்கு சக்ஸஸ். நீங்கள் அப்புறம் கேட்கலாம், இவங்களை புகையில் காசை கற்று தந்தவங்களாண்டு ஒரு காசும் தெரியல. எனக்கு நான் அனுபவப்பட்டதால் சொல்கிறேன், இந்த இன்சூரன்ஸ்லாம் போட்டு வைங்கோ. எவ்வளோத்தையோ சாப்பிட்டு அல்லது எவ்வளோத்தையோ தேவையில்லாமல் செலவழிக்கிறோம். நாங்கள் வருத்தமாகி எல்லாரும் முறிஞ்சு வீட்டில் விழுந்துட்டோம்னு சொன்னால் இப்படியான இன்சூரன்ஸ்கள்லாம் எங்களை காப்பாற்றும். அதோட இப்படி மாதிரி என்ன மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். மண்டையை கண்டையை போட்டால் 7000 ரூபா கொடுப்பாங்க. மனுஷிக்கு செலவில்லை, தாலி கொடி விற்க தேவையில்லை அப்படின்னு இருக்குல்ல. அதையும் போட்டு வச்சுனா அது அந்த எல்லாம் போட்டு ஒரு மஞ்சள் ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது, மஞ்சள் ஃபைல். மனுஷனே சொல்லி இதை மட்டும் கவனம் வச்சுக்கொள்ளு, நான் இல்லையா உன்னை காப்பாற்றுறேன் இந்த ஐட்டம் தான். அந்த ஒன்று வந்து நல்லா 3 இது விளையாடுறேன். ஜென்ரல் சம்திங் அதோட என்னது லீகல் அண்ட் ஜென்ரலில் எனக்கு குறை இருக்கு இல்லை, மற்றதில் கொஞ்சம் குறைகள் இருந்தது. இது இந்த இன்கம் ப்ரொடக்ஷனில் இன்கம் ப்ரொடக்ஷன்கார கொஞ்சம் இழுத்தவங்க பட் தந்துட்டாங்க கொஞ்சம் இழுத்து அடித்தவங்க. பட் இது வந்து ஆக்சிடென்ட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் சாதாரணமாக ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் லெட்டரை கொடுத்தாலே சரி. அது உடனே நீங்கள் எவ்வளவு காசை கட்டுறீங்களோ 75 வயது வரையும் கவர் ஆகும். 70 வரையும் 100%, 70 to 75 வரையும் 50%. இப்போ உண்மையில் அதில் மல்டிபிள் பெனிஃபிட், மல்டிபிளா ஆல் ஓவர் தி வேர்ல்ட். நான் இன்சூரன்ஸ் போட்டது பாமண்ண வேலை செய்கிறாருண்டு. நான் என்ன எனக்கு தேவை, நான் அதில் பெனிஃபிட் எடுக்க கவர்மெண்ட்டெல்லாம் போடல. ஆனால் முதலாவது பேமெண்ட் கிடைக்கும் போதே நான் பெனிஃபிட் எடுத்தேன்.
இது என்னுடைய யதார்த்தமான கதை. நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறது போடாது அடுத்த கட்டம். நான் பட்டு எனக்கு கிடைச்சது 2% நான் வேலைக்கு போயிருந்தேன். அதுவும் கொரோனாக்களில் கால் முறிஞ்சிருந்தது. அந்த விசா கிடைச்ச காலத்தில் மோட்டர் சைக்கிள் ஒன்றை எடுத்து வச்சு டெலிவரி வேலை செய்வோம் வண்டி போட்டு வேலை செய்து கடைசியாக காலை கையை முறிச்சதான் மிச்சம். தயவு செய்து மோட்டர் சைக்கிள் தமிழ்படிகள் லண்டனில் மோட்டர் சைக்கிள் ஓடாதீங்கோ. ஓடினால் கால் கை முறிக்க வேண்டாம். நாங்கள் எவ்வளவு தான் பாதுகாப்பாக ஓடினாலும் காரக்காரன் சாத்திட்டு போயிடுவான். வாங்கோ அங்காலவோ. ஓகே, நன்றி 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 ஓகே. மணி அடிச்சிட்டீங்க. நன்றி 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 நன்றி. அப்படியே அந்த அவுல் ஃபைனான்ஸுக்கு பக்கத்தில் அப்படியே மணிக்கடை வச்சுக்கணும். மணிக்கடை வச்சுக்கிற இல்லை பூக்கடை, மலமையான பூக்கடை மணிக்கடையாக மாற்றி வச்சுக்கணும். பூக்கடையை இஞ்சால திருப்பி வச்சுக்கணும். வேல் அங்கே காட்டியிருப்பேன். அங்கே வல்வை நலன்புரி சங்கத்தின்றதில் காட்டியிருப்பேன். அதில் 2 வயசு 3 ஆக்கள்ன்றவே இன்றைக்கு 2 பொம்பளை பிள்ளைகளை கொண்டு கொஞ்சம் பிஸ்னஸ் டெக்னிக் விளங்கிட்டுது. பொம்பளை பிள்ளைகளும் வந்து 2 பேரையினம் எல்லா பூக்கடையும் இருக்குது. பேஸ்மெண்ட் இவன் எங்கே இருக்கணும்டா, இந்த கடை எங்கே இருக்கடா? இந்த கடை சவுத் ஹோல். இந்த மேலே காட்டையா. அப்புறம் ஃபோன் நம்பரை கடை ஆக்கினதாங்க. அப்புறம் எனக்கு கேட்பீங்க பூக்கடைக்காரன் நம்பரை தாங்க உண்டு. இதான் ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பர் கிடச்சிங்கன்னு சொன்னால் முழுக்க கத்தரிக்கண்டுலேருந்து கஞ்சா கண்டு தர மாட்டேன். கத்தரிக்கண்டுலேருந்து பாவக்கண்டு வரை. கஞ்சா கண்டு கொடுப்பீங்களா? கஞ்சா கண்டு இல்லை, கஞ்சா கண்டை தவிர மிச்சம் எல்லாமே இருக்குது. கத்தரிக்கண்டுலேருந்து பூசணியிலேருந்து துளசியிலேருந்து தூதுவளையில இருந்து அங்கால செம்பருத்தி கிம்பரத்தி மணி பிளான் கற்பூரவள்ளி. இது இல்லையோ சலரோதி சாப்பிட்றது என்னது வச்சு அண்டைக்கு உங்களோட வல்வி ஒன்றியத்தை வேறு ஆக்கள் வச்சுருந்தவே சலரோதி சாப்பிட்றான்னு நான் 2 அப்படி சாப்பிட்டு போயிட்டேன். எங்கே குறையிறது? எங்களுக்கு பேக் கொழுப்பே குறையாது. அப்புறம் என்னென்ன சுகர் குறையும். வாழை இருக்குது நல்ல. வாழை தோட்டத்துக்கெல்லாம் இருந்தவள எல்லாம் தான் இருக்குது. நல்லா இருக்கு, குழுகுலன்னு இருக்குது. இங்கால வாழை தோட்டம். அக்கா வணக்கம். என்ன ஒழிச்சுட்டு பார்க்குறீங்க? வாங்க வெட்டைக்கு வாங்க. ஒழிச்சுட்டு பார்க்கக்கூடாது. குலை போடுமா? இஞ்சாலா எவர்கிரீன். அந்த காலத்தில் எத்தனை பேர் இப்படி எவர்கிரீனை வச்சு சுழட்டி இருப்பாளவே பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் எவர்கிரீன் இருக்குது. அக்கா இங்கே வாங்க, இங்கே வாங்க. உங்களோட வேலையில் நீங்கள் எவர்கிரீன் வச்சுருக்கீங்களோ? இங்கே வெட்டைக்கு வாங்க. ஓகே. நார்மலாக இது வந்து 8 பவுனுக்கு விற்கிறவையாம். இது வந்து இப்போ இங்கே 5 பவுனுக்கு விற்கணும். என்ன செய்கிறது? இங்கே அடுத்த வருஷம் தானே வந்து வாங்கலாம். இது நானே படி வீடியோ எடிட் பண்ணி போட 4-5 நாள் ஆகும். துளசி மரம் 5 பவுன்ஸு விற்கணும். தூதுவளையெல்லாம் விலை குறைச்சி விற்கணும். நல்ல மலிவா. செவ்வரத்தி எல்லாம் நிறைய செவ்வரத்தனைக்கு ஒரு சாடிக்கு 20. அப்போ இது லாபம் வாங்குறது என்ன? வாங்குற லாபம். உண்மையாக வாங்குங்க. எங்கள்ட தமிழ் ஆக்களை ஆதரியுங்க. போய் பிஎங்கி வாங்க, இங்கே போய் பூங்கொண்டல் வாங்காமல் ஆதரியுங்க. இஞ்சால வாங்க. இந்த பக்கம்தான். இவர் தான் எங்களோட ஈழத்தமிழர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு சொல்ல தெரியல, பெரிய தொழிலதிபர் தெரியும். எங்களோட உற்பத்திகள்கிட்ட தொழிலதிபர். அவர் தொழிலதிபர். கடகப்பட்டியிலேருந்து திருகணியிலேருந்து எல்லாம் விற்கிறார். தெரியும். எங்களோட பனை உற்பத்தி வெக்கைக்கு நல்லா தான் இருக்குது. பனை உற்பத்தி தாங்கண்ணா. தொப்பி தாங்கண்ணா. தொப்பி தாங்க. என்ன கலராக போடக்கூடிய கலர் தாங்க. இதை தாங்க தான். ஓகே. பனை உற்பத்தி பார்த்தீங்களா? ஃப்ரீ சைஸ். போன வல்வை ஒன்றியத்தில் ஃப்ரீயாக வீடியோ போட்டதால இந்த முறை தொப்பி ஃப்ரீ. அப்படி பார்த்து பழவங்க எல்லாரும். ஒரு வாழைக்குட்டியை தந்து விடுங்க. போவேக்கல 10 ரூபா தொப்பி பாருங்க, ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. அடுத்தது இப்போ என்ன சொல்கிறது, பினாட்டு இருக்குது, புழுக்கோடிகள் இருக்குது. புழுக்கோடிகள கதை நான் சொல்லணும். உண்மை சம்பவம். தமிழ்நாட்டுக்கு ஒருக்கா போயிருந்தனால அந்த நேரம் எலெக்ஷன் டைம். அப்போ ஊரில் இருந்து தமிழ்நாட்டில் புழுக்கோடிகள் கொண்டு வந்து வந்தவங்கள இந்த பேக்குகளில் புழுக்கோடிகள் இருந்தது. பேக்கில் புழுக்கோடிகள் இருக்க போலீஸ்கார் அந்த பறக்குப்படைன்னு சொல்லி இந்த காசுகள் கைமாறுறதை பிடிக்கிறவங்களாக அந்த எலெக்ஷன் நேரம் என்ன பிடிச்சி போட்டு பேக்கை செக் பண்ணால் பேக்குகளில் புழுக்கோடிகள் கட்டு. இது சந்தன கட்டியாண்டு என்ன பிடிச்சி வச்சு கிட்டத்தட்ட ஒரு மணத்தியால விசாரணை. இது எங்கே இருந்து கொண்டு வந்தனி, எப்படி கொண்டு வந்தனி, இது புழுக்கோடிகளா உடைச்சி சாப்பிட்டு பாடுறான்னா உடைச்சி சாப்பிட்டு பார்க்குறானும் இல்லை, என்ன சாப்பிட்டு காட்டவே முடுறான் இல்லை. இருத்தி வச்சு ஆராய்ச்சி இது எப்படி வந்தது. சந்தன அவனுக்கு சந்தன கட்டையாக தெரிஞ்சுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் புழுக்கோடிகள் தெரியாத ஒரு அரச உத்தியோகத்தர் இருந்தவர். உண்மை சம்பவம் 2019 நடந்தது. பிறகு ஒரு சாதாரண ஒரு ஆளங்கால
ஏன்னா ராமநாதபுரம் பக்கத்தில் உள்ள ஒரு படிக்கிறான் அந்த வேலை செய்த படியன் அவன் தான் சொன்னான் இது புழுக்கொடியில் எங்களை பிஞ்சிருக்கேன் எங்கட ஊருண்ட பாரம்பரியமானன்னு சொல்லி அப்புறம் நான் அவருக்கு விளக்கம் ஈழத்தமிழர்களுக்கு இது புழுக்கொடியில் அடையாளம் இது பசி சாப்பாடு எல்லாத்துக்குமே ஒரு எல்லாத்துக்குமே இது பயன்படுத்துகிற ஐட்டம் பசிக்கு புட்டை வைக்கலாம் வெட்டது கூழ் காய்ச்சலாமான்ட்டு பெரிய ஒரு விளக்கம் கொடுத்துட்டு வந்தேன் நான் இல்லை ஓகேண்ணா இது என்னது சின்ன பெட்டி கேக் பாக்ஸ் கல்யாண வீடுகள் சாமர்த்திய வீடுகள் பிறந்த நாடுகள் செய்கிற ஆட்கள் இப்படி எங்கட கலாச்சாரத்தோடு இதுக்குள்ள கேக்கை வச்சு கொடுக்கலாம் என்ன விலை இது வந்து நாங்கள் 2 பவுண்ட்ஸ் இன்றைக்கு ஸ்பெஷலாக கிளியர் பண்ணுறதுக்கு 1 பவுண்ட் கொடுக்குறோம். ஓகே இதில் இன்னொன்று இது வந்து 3 பவுண்ட்ஸ் 300 பீஸ் கிடக்கு. இதில் 3 கலர். அந்த அன்னையில ஃபோன் நம்பரை காட்டையா அன்னையில ஃபோன் நம்பரை காட்டு இப்போ என்ன காட்டி அறிக்கை தருவாங்க ஃபோன் நம்பரை காட்டு அன்னைட்ட எப்படியானதில் ஓட பண்ண போறீங்கண்டா அங்கே ஃபோன் நம்பரை காட்டிக்கிறேன். இங்கே பாருங்க கலர் கலரா எங்கடா பாரம்பரியமாக காசை இறைச்சி கல்யாண விட சாமர்த்திய விட பாட்டி செய்கிற நீங்கள் இப்படி வாங்கி எங்கடைய ஆக்களை எங்கட தமிழ் சமூகத்தை ஊக்குவியுங்கோ வளர்த்து விடுங்கோ. இவர் மெயினாக இவரை வளர்த்து விடுங்க ஏனண்டா இது எங்களுக்கு ஒரு அடையாளம் எங்கள்ட தமிழாக்களுக்குரிய அடையாளமான கடை. இவர் இன்னும் இனி அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பெரிய தனி கடை போடணும் தனியும் ஒரு பெரிய கடை போடணும் அவ்வளவுக்கு உதவியாக இருக்கும். மற்றது இந்தியால பாருங்கள் நல்ல தடியகப்பையல் மற்றது கட்டிங் குட்டிங் போடுறார்கள் அங்கே இருந்து யாழ்ப்பாணத்திலேருந்து பனங்கல் வந்திருக்கு. யாழ்ப்பாணம் பனங்கல் இடியப்பா வந்து ஒன்று இருக்கு இன்னும் மிட்டக்கு வேற இல்லை வந்து ஒன்றுக்கோ ஓலப்பாய் இருக்குது சுலாக் இருக்குது. இது என்ன விலை 30 நீங்கள் ஒரு 4 எடுத்தீங்கன்னு சொன்னால் ₹1 தருவார். நானே சும்மா குத்துமா விலை அப்படி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேங்கண்ணே 10 எடுத்தால் தராம இல்லைம்மா அதால் 30 ஒரு இடியப்பத்தட்டு தெரியணும். பூக்கூடைகள் கேக் ரேயல் இப்படி எல்லாம் இருக்குது. பாருங்க கொஞ்சம் பாருங்க பென் பேக் இருக்குது. எல்லாமே விலை குறைஞ்சி வைக்கணும். மண் சட்டிகள் எங்கட கலாச்சாரத்தோட எல்லாமே இருக்குது. திருப்பியும் அவர்கிட்ட ஃபோன் நம்பரை காட்டுறேன் எனக்கு ஆக்கினது தராமல் ஏதாவது ஓட பண்ண போகிறீங்கன்னா அவருக்கு ஃபோன் அடித்து ஓட பண்ணுங்க. அப்படியே இந்தியாவில் என்னென்ன விற்கிறீங்க தண்ணீர் பந்தலோ இங்கே ஒன்றும் விற்பதற்கு இல்லை. இது எல்லாமே தமிழ் சமூக நிலையம் கிளிண்டன் கவுன்சில் தமிழ் கவுன்சில் வந்து சரி தமிழ் ஓமா எல்லாம் கட் பண்ணுவோம். கிளிண்டன் தமிழ் சமூக நிலையம் வந்து ₹1000 கட்டி இந்த பந்தலை புக் பண்ணி அதை தான் மெயினாக சொல்லணும். பந்தலை புக் பண்ணி 1000 கட்டி இந்த பந்தலை புக் பண்ணி வார பக்த அடியார்களுக்கு இலவச தாக சாந்தி செய்யணும். பெருமையாக இருக்கு. இலவச தாக சாந்தி செய்யணும். தேசிகா தண்ணி கரைக்கணும். சர்பத் என்ன சர்பத் மோர் தண்ணி சக்கரை தண்ணி எல்லாமே கொடுக்கணும். குறைஞ்சது 10,000 பேர் இருக்கு. எவ்வளவு பேர் நல்லா வருவாங்க இல்ல எவ்வளவு பேர் ஒரு நாள் இது போன வருஷம் 20,000 என்ன அண்ணளவா அப்படிதான் அது மதிக்கல அது சும்மா ஒரு குத்து மயிர் சொல்ல வேண்டியா 14 வருஷமா தொடர்ந்து இந்த தண்ணி பந்தலை செய்கிறீங்களா? உங்களுக்கு தமிழ் பள்ளிக்கூடம் அப்படியா? இல்ல இது நாங்க மக்களுக்கு உதவி செய்யறோம். ரைட் தமிழ் பள்ளிக்கூடம் அப்படி ஒன்றும் இல்லை. ரைட் சூப்பர் இலவசம். நீங்க எல்லாம் ஒவ்வொரு கடையில் வச்சுக்கிறாங்களா முதலாளி மாரா? அப்படி இல்லை எல்லாரும் கிடக்காது இல்லை எல்லாரும் வேலை செய்யறாங்க. 25 எல்லாருமே காசை போட்டு வாங்கி செய்யறீங்களா? அருமை சித்தப்பான்றதான் சர்பத்தங்களுக்கு காட்சி தாரது எங்கட சித்தப்பா வல்வெட்டித்துறை அவர்கிட்ட சர்பத்தான் கொடுக்குறோம். நான் வீடியோவில் காட்டி போகிறேன் சித்தப்பா வல்வே ஒன்றியத்தில் அவர் வந்து சர்பத் காய்ச்சல ஒரு கை சேர்ந்த கலைஞன். அவர் இங்கேயும் காய்ச்சி கொடுக்குறார். அப்படியே 120-30 லிட்டர் சிரப் மட்டும் இருக்குது. அடிச்சு நகர்த்துங்க. சர்வீஸை பாருங்க. பாலுகள் ஐஸுகள் எல்லாம் குவிச்சு இதுகளை தான் நான் உண்மையாக காட்டணும். இது ஐஸ் பழுதாப்ப கூட இதுக்கு நிற்கவும் கூட தான் இருக்குது. சித்தப்பா எங்கட வல்வெட்டித்துறை ப்ராப்பர்ட்டி சித்தப்பாண்டா தான் தெரியும். அவர் காய்ச்சின பாணி தான் எல்லா கலர்லையும் இருக்கு. ஓகே அங்காலய வழியே பார்ப்போம். ஓகே நன்றி உங்களை பார்த்த சந்தோஷம். வாங்கோ இங்கே வாங்கோ இங்கே என்ன நீங்கள் என்ன சண்டித்தனத்துக்கு வாரீர்கள்? சண்டித்தனத்துக்கு வாங்க நீங்களா டூமாச்சா காய்ச்சி இப்போ காய்ச்ச மாதிரி என்ன பாக்ஸ் அதான் நீங்கள் வேலையில தான்
என்ன இது என்ன சாமான் இதை சொல்லுங்க ரெண்டு அதெல்லாம் ரகசியம். சொன்னா தான் நாங்கள் வீடியோ சொல்லுவோம் சத்தம் இல்லாம கரண்ட் எடுக்கலாம். சத்தம் இல்லாமல் கரண்ட் எடுக்கலாம் ஆ சத்தம் இல்லாமல் கரண்ட் அப்போ ஜென்ரேட்டர் தேவையில்லை எத்தனை மணித்தால பாவிக்கும் அது பாவிக்கும் முன்னா சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க ஃபுல்லா பாவிக்கும். நான் இந்த கூலர் ரூம் எல்லாம் வேலை இதுல. உண்மையா வேணும் மற்ற இப்போ சோலாரை கொடுத்துட்டா இப்போ சார்ஜ் வருது. ஆ இது விற்கிறீங்களா இல்லை இது கூட சர்வீஸுக்கு மட்டும் எங்கே சர்வீஸ் பண்ணி வைக்கிறோம். சரியா விற்றா நாங்கள் ஒன்று வாங்குறது தான் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களுக்கு என் பேர் உயர்ச்சி சித்ரன் டிவி டீசர்ட் காட்டு ஐயோ என்னது போட்டிருக்கேன். கேட்டில்ல கஷ்டம் வறுமையான சொல்லுங்க அண்ணா வறுமை வறுமையின் காரணத்தால் சித்திரன் டிவியின் டிஷர்ட்டை கலவரத்தை போட்டிருக்காராம் இவையில் சித்திரன் டிவி சொல்லி இவன் பாட்டு பாக்ஸ் இருக்கிறேன் அப்படி தானே சித்திரன் டிவி பாக்ஸ்ன்றது எங்கட 3 கிலோ என்னதுல சித்திரன் டிவிலையோ இல்ல கூட விக்கிறோம். அந்த அப்படி சொல்லுங்க சித்திரன் டிவி சித்திரன் டிவி பாக்ஸை பற்றி காய்ச்சோன்றிருக்க முருக்கங்க அமௌண்ட் உனக்கு விற்கிறாராம் பட் பழக்கம் ஓகே இப்போ இதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கல படுமையாக சொல்லுங்க ஆள் வந்து முருக்கங்காய் வியாபாரம் செய்கிறார் சித்திரன் டிவி பிஸ்னஸோட சேர்ந்து முருக்கங்காய் பிஸ்னஸும் செய்கிறார் முருங்கா வாட்டுமா கத்திரிக்காய் எனக்கு ஆ ஆ பல வகையிலும் விற்கிறீங்க சூப்பர் சூப்பர் இவ்வளோ பேரோட மல்லு கட்ட வேண்டியது கண்டு தெரியுமா எழுதுங்க வந்து கொமெண்ட்ஸில் அப்புறம் அண்ணன் நீங்கள் அப்படி கதைக்கல இப்படி கேட்கல இந்த மாதிரி வில்லட்டங்களோட எல்லாம் நான் இப்படி கஷ்டப்படுறேன் பாருங்க சரி வாங்க இல்லை நின்றா அப்புறம் இந்த தொப்பிக்கால அது அந்த கத்தி பார்த்து எப்படி விரட்டுறாங்க பாருங்க கொமெண்ட்ஸில் எழுதுங்க ஆளை பார்த்து வைங்க கொமெண்ட்ஸில் எழுதுங்க எங்கட தமிழ் மணிக்கடை எங்க முதலாளியே காணல முதலாளி இங்கே வாங்க தொப்பியை போடுங்க சனங்கள் நடமாடுற இடத்துல தொப்பியை போட்டு தெரியுங்க உங்களோட மொட்டைக்கு எங்களை கண்ணுக்கா கூசுது சுகமா இருக்கா என்ன சொல்லுது கடை ஓகே இனிதான் மங்களகரமா வாசல்ல முன்னுக்கே கடையை போட்டாச்சு சரி அது சம்பவம் தெரியும் நாங்க சின்ன பிள்ளையில சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் சின்ன பிள்ளைக்கு அள வைக்கிறது இல்லை சின்ன பிள்ளைய சிரிக்க இது என்ன சாமான் பேரண்ட்ஸ் அள வைக்கிறாங்க இது என்ன குழச்சி விளையாடுறத சின்ன பிள்ளைல ப்ரெஷர் குறைக்காது எங்கட ப்ரெஷருக்கு பியர் சின்ன பிள்ளைல ப்ரெஷருக்கு உங்களோட ப்ரெஷருக்கு திருப்பி சொல்லுங்க பியர் எங்கட ப்ரெஷருக்கு பியர் நான் நோ கட்டிங் நோ குட்டிங் ஒன்லி ஈட்டிங் தான் இது சின்ன பிள்ளைகள் பிணைஞ்சு விளையாடுறதுக்கு இது வாயலுக்கு வைக்கிறது இல்லை அலர்ஜிக்கு ஒரு சாப்பிடாம விடாது அதான் கேட்குறேன் கையில வந்து ப்ரெஷர் சின்ன பிள்ளைகளை வந்து மன அழுத்தத்தில் இருந்து குறைக்கிறதுக்காண்டி இதோட பேர் வந்து ஸ்லைம் இப்படி பிணைஞ்சு விளையாடுறது நாங்கள் சின்னல களிமண்ணில் கையை வச்சு கிண்டி கிளே இல்லையா நீங்க கிளேங்க நீங்க வாதுறீங்க எங்க நீங்க ஊரங்க புங்குடுதியில் எங்க இல்ல புங்குடுதியில் எங்க கிளே வந்து அப்ப அந்த காலத்துல எங்கட இதே களிமண் எங்கள்ல இருந்து 30 வருஷம் முன்னுக்கு எப்படி பாத்துங்க விளையாட்ட சிவத்தமன் அந்த மண்ணில நாங்கள் 5 கலர்ல கொடுக்குறோம் சின்ன பிள்ளைல பிரஷரை குறைக்கிற ஸ்லைம் ஃப்ரீயாக கொடுக்கல காசுக்கா இதுக்கு வர ஃப்ரீ சர்வீஸ் கதை இப்படி தான் இருக்கு மாறாக்கா எப்போ எழுதாங்க அவர் நல்ல நண்பர் எனக்கு நல்ல நண்பர் எல்லா இடமும் காண்றாங்க நல்ல நண்பர் வர என்ன அப்படியே அங்காலயம் பார்ப்போம் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாருக்கும் டொய்ஸ் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு பெரிய பிள்ளைக்கும் எனக்கு ஒரு அம்மம்மா குழல் தாங்க அப்புறம் என்ன பெரிய அம்மம்மா குழல் இல்ல மணிக்கடை போட்டுங்க மணிக்கடையை போட்டுங்க அவங்க நாளைக்கு வர மாட்டேன் போட்டுங்க அம்மம்மா குழல் இல்லை அப்புறம் மணிக்கடை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் போன முறை பார்த்து காய்ச்சினாங்களா கவன எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கீங்க சோமா இருக்கீங்களா கோயிலுக்கு வந்தீங்களா என்ன அம்மன் சோமா இருக்கிறாவா அம்மனுக்கு என்ன கொடுத்து வச்ச வாழ்க்கை என்ன பாருங்க 20,000 பேர் அம்மனை சிரிக்கிறீங்க கேட்டியா களி தான் நான் கேட்டியா களி முழு கடை சூசியே வந்தீங்களா எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கீங்களா சூப்பர் போங்க போயிடலாம் மணிக்கடையில் சாமான் வாங்கிட்டு சாப்பிடுங்க எல்லாம் எங்களோட ஆங்கிலோசியன் கடைன்ற பிரதான குருக்கள் தயாண்ண ஆளும் கடை போடுறா முன்னு காட்டினா தானே ஓகே அண்ணே சாமியை கொண்டு வாங்க பாப்பா இவைக்கு உண்மையாக அட்வைஸ் செய்ய தேவையில்லை ஏன்னா இவை வசதியான பாட்டி எல்லா விளையாட்டு போட்டிகள் கோயில் திருவிழாக்கள் எல்லாம் வருவினால் சாலை டிவின்னு சொல்லி டிவி பாக்ஸ் தமிழ் டிவி பாக்ஸ் இவையிட்ட நீங்கள் என்ன விலைக்கு விற்கிறீங்க
89 பவுன் 90 பவுனுக்கு விற்க மாட்டோம். ஒரு ரூபா திருப்பி தெரிவிக்கணும் நீங்கள் கொடுத்தீங்கண்டா. 89 பவுனுக்கு இந்த பாக்ஸ் இருக்கு. என்ன மாதிரி இது புது புது படம் எல்லாம் வருமோ இல்லாட்டிக்கு ஓகே 1 மாதத்துக்கு முதல் வந்த படம் கூட இருக்குமாம். 1 வருஷத்துக்கு 89 பவுன் 13 மாதத்துக்கு வந்து 89 பவுன்ஸுக்கு கொடுக்கலாம். இதில் அவட்ட ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது. இங்கே பாய் அந்த ஃபோன் நம்பரோட அப்புறம் எனக்கு அடிச்சு கேட்பாங்க ஃபோன் நம்பரை தாங்க உண்டு. இது நான் ஈஸியான இதிலே நான் உங்களோட ஃபோன் நம்பரை காட்டி விட்டா சாலை டிவின்னு சொல்லி இவையில் தமிழ் டிவி அல்லது தமிழ் ப்ரோக்ராம்கள் எல்லா இதுவும் வருமா? என்ன உங்களோட வராத ஐட்டம் எல்லாம் வரும். ஷுவர் நம்பி சொல்லலாம். ஓகே எல்லா தமிழ் சேனலும் வருமாம். நம்பி வாங்குங்க. சந்தோஷமாக வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்து நாடகங்களை பாருங்கள். ரெண்டு நான் சொல்ல மாட்டேன், இந்த பாக்ஸ் சொல்லுது. நன்றி. ஓகே பக்கத்துல நின்றுட்டு சுட்டுட்டு வரும். ஐயோ கோயிலுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஐயா. கோயிலுக்கு ஆரம்பிக்கிறத சுட்டோம்ல சுட்டா பரவாயில்லையா? இந்த காது கொடுத்து டெண்டு போட்டிருக்காங்கல்ல அவங்க இந்திய சுட்டா தான் அப்போ பரவாயில்ல. ஓகே ஓகே நன்றி நன்றி. இல்லை ஒன்றும் தவறாக கடைசியாக இங்கே பேஸில் ஆமாம் நல்லா சரி இதெல்லாம் கொஞ்சம் எங்களுடைய ஆக்களை நாங்கள் தான் விளம்பரப்படுத்தணும். நாங்கள் விளம்பரப்படுத்த மாறப்படுத்துறது தான் நல்ல இதாக சரி. இன்னும் நல்ல வளர வாழ்த்துக்கள். என்ன செய்தி இது சின்ன பிள்ளைக்கு வியாபாரம் செய்யறது சின்ன பிள்ளை விளையாட்டு. என்ன ரீஜென்சில டாய் ஷாப் போயிருக்கீங்களா? முன்னுக்கு 4 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. அத பாத்துருக்கீங்களா? அப்ப பாத்துட்டோம். அதுதான். ஐயோ சும்மாவே இப்போ ஒரு 4-5 நாளா ஒரு பிரச்சனை. இந்த பலாலி சந்திரனால அரிக்கண்டம் எங்க போய் வீடியோ எடுத்தாலும் குறுக்கா வந்து நிக்கிறது பாருங்க. பலாலி சந்திரனை பலாலி டீமா? பலாலி டீம். பலாலி ப்ராப்பர்ட்டிகள் எல்லாம் காவடி எடுக்க இருக்கிறோம். பலாலிடா பண்ணி பார்த்து பலாலி குணாதிசயங்கள் நெஞ்சு பலாலிக்காரனை பாரு. அரியண்டம் போகிற வாரம் முழுக்க அரியண்டம் எத்தனை பலாலி காவடி எத்தனை ஆடுது விளையாடுறீங்க நீங்கள்? பலாலி இறங்க ஒரு ஆள் 2 பேர் தான் காவடி ஆடுங்க. எத்தனை பேர் ஆடுறீங்க? நீங்களும் ஆடுறது ஷட்டில் பிடிக்கிறீங்க. ஓகே வாங்க அங்கால போவோம். பலாலிக்காரரை பார்த்தா வாங்க அங்கால போவோம். அந்த மாக்களை குளம் பிளாக் ஆகினாங்க. இப்படி வரோம். நான் முன்னாடி இப்படி வந்ததில்லை. ஹாய் ஓகே நன்றி அண்ணா. மோர் தெரியுங்களா அண்ணா? ஆமாம் மோர் வாங்கி குடிப்போம். மோர் வாங்கி குடிப்போம். தண்ணி பந்தல்ல மோர் குடிக்கணும். மோர் வாங்கி குடிப்போம். அப்போ அப்படி காரசாரமாக இருக்க மோர் சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கு. நல்ல வெங்காயம் பச்சைமிளகாலாம் போட்டு அடிக்கிற வெயிலுக்கு மோர்தான் சொல்லப்பட்ட சாமான். அண்ணன் என்ன நோக்கா தெரியுங்களோ? இதில் கேட்டு நான் அப்புறம் ஒரு கப் தான் காய்ச்சி வரீங்களோ ஐயாண்டு எனக்கு காட்டிட்டேன்டா. நல்லா இருக்கு. கேமராக்காரனுக்கு என்ன வேணும்? சர்பத்து வேணுமா மோர் வேணுமா? மோர். அப்போ என்ன பண்ணுறது? மோர் தாங்க அண்ணா. நன்றி. நான் குடிச்சு பார். இங்கே தீபி காட்டையா? டிஜே ஆனந்த காட்டையா? பரவாயில்ல வந்துக்கிறா டிஜே ஆனந்த். வணக்கம். என்ன பேனல்லாம் கொண்டு வரீங்க? எனக்கு மட்டும் தாங்க பக்கியா இருக்கு. தரமாட்டீங்களா மாமாவுக்கு? மாமா தரீங்களா? இங்கே ஃபுல்லாக மாமாவுக்கு பேன் தந்துருக்கு. நல்லா தான் இருக்கு. இந்தாங்க நீங்கள் வச்சுருங்க. கோயில்ன்ற அந்த பக்கம் காட்டியிருந்தான். இப்போ கோயில்ன்ற முன்பக்கம் இந்த பக்கம்தான் இந்த பால் செம்பெடுக்கிறார்கள், கரகாட்டம் ஆடுறார்கள். அப்படியே க்ரௌட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரௌட். இது வந்து தேருக்கு முன்னுக்கு வரார்கள். சாரி மன்னிச்சு கொள்ளுங்க. தேருக்கு முன்பக்கம் வரார்கள். அப்போ எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பாருங்க. இங்கே எங்களோட ஆங்கிலோசியன்ற சின்ன முதலாளி நிற்கிறார். பிரவா அண்ணன் எங்கட சிரிப்பழகன் பிரவா அப்படி சொல்ல தான் தெரியும் வேற. சிரிப்பழகன் பிரவா நினைக்கிறார். அங்கே பாருங்க கரகாட்டம் நடக்குது. பால்ச்சம் ரிவர்ஸ்லையா போகிறது? பால் ஜம்ப் எடுக்க ரிவர்ஸ் கியர்லாம் போகலாம். அதனால் பால் ஜம்பு எடுக்கிற ஆக்களுக்குரிய பலன் கிடைக்கும். அப்படியா? பலன் கிடைக்கும்.
அப்படியே பால்ச்சம் எடுத்து கொண்டு வாரினம். அப்படியே அப்படி நடந்து வாயா கேமராக்காரன் தம்பி, அப்படி நடந்து வாங்கோ, அப்படியே காட்டி கொண்டு வாங்கோ. அப்படியே பால்ச்சம் எடுக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் பால்ச்சம் எடுக்கிறோம், 100 கணக்கில் இல்லை, ஆயிரக்கணக்கில் பால்ச்சம் எடுக்கிறோம். வணக்கம் ஐயா. ஓகே, எப்படி இருக்கீங்க? இவ்வளவு பொம்பளை பிள்ளைகள் பால்ச்சம் எடுக்கணும்னு பாருங்க. அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரகாட்டம் ஒரு பகுதி கரகாட்டம் நடக்குது. வாங்க அப்படி இந்தியாவில் வாங்க. கரகாட்டம் எப்படி இருக்குன்னு கரகாட்டத்தை பாருங்க. ரொம்ப பறையை அடித்து தான் கரகாட்டம் ஆடுறாங்க. ஒரிஜினல் இந்தியாவில் எங்கட சிங்கக்கோட்டை இந்திரண்ண பிரான்ஸ்ல இருந்து வந்த இந்திரண்ண கரகாட்ட டீம்லாம் நிற்கிறார். அடிய பாருங்க, இந்த பறை அடிய பாருங்க. எங்கட பாரம்பரியத்தை லண்டன் மண்ணில் பதிச்சிருக்கிறோம். பாரம்பரியமான பறையை லண்டன் மண்ணில் பதிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி அடிய பாருங்க, அடிய பாருங்க, அடிய பாருங்க. கலை கலாச்சாரம் பண்பாட்டோட நிகழ்வுகள் நடக்குதோ அதே அளவுக்கு லண்டன்லையும் பாருங்க நிகழ்வுகளை. எங்கடா சிங்கக்குட்டியை பாருங்க, கரகாட்டம் பாருங்க. என்ன பேரு கூட லக்ஷனா? எத்தனை வயதுல செய்றீங்க? அது 9 வயது செய்றீங்க. சூப்பர். உங்களுக்கு விருப்பமா? உங்களுக்கு விருப்பமா செய்ய? ஓ, பிள்ளைக்கு விருப்பம். குட். செய்யுங்க. அப்படி அங்கே காவடிக்க போவோம். வாங்க, அந்த பக்கம் காவடி போய்கிட்டு இருக்குது. காவடிக்க போவோம். எல்லாருமே சுற்றி 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 கேமராக்களாக தான் இருக்கு. சாரி, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. இங்கே பார்த்து போட வாரணம். இங்கே பாருங்க, படி ஆட்டத்தை பாருங்க, ஆட்டத்தை பாருங்க. என்ன ஆட்டம் யாராங்க அந்த மாதிரி. வேற லெவல், வேற லெவல். பாரன் இழுத்தப்படி சாய இழுத்தப்படி விழா விடாத சாய். எங்கட எம்சி சாய் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்றது, எங்கட ரேப் சிங்கர்ஸ் அந்த மாதிரி செய்வார். என்ன மயிலாண்டு குழி காண்டுதா? கிளி பறந்துடுது. என்னது குத்துவோம் கட்டி எழுதாரு. எப்படி போதும் ஆட்டம்? ஓகேப்பா. இந்த வருஷம் 2 சைட் ரோட்டையும் 2 கட்டுருக்கு. ஃபுல்லா ஆடுதா? என்ன ஒரு வருஷம் ஒரு சைட் ரோட் தான். மெயினா என்னண்டா எங்க கேமராமேன் மெயினா இந்த ரோட்டை பாதுகாப்புறிச்சு தான் விட்டவங்க. போன வருஷம் வந்து ரோட்டை பாதுகாப்புறிச்சு ஒரு சைட்டா தான் காவடி ஆடி எல்லாம் விட்டா மற்ற பக்கத்தால் வாகனம் போய்க்கு இருந்தது. இந்த வருஷம் ஃபுல்லா இந்த ரோட்டை ஃபுல்லா இது ஒரு பிரதான பாதை. அதாவது இங்கே சவுத்தோல் பக்கம் போகிறதுக்கும் அங்கால ஹேங்கர்ல எனக்கு போகிறதுக்கு முடியும் மெயினான ஒரு மெயின் பாதை தான் இந்த ரோடு. 50,000க்கு மேல. ஓகே, ஆள் எம்சி சாய் சொல்றார் தெரிஞ்சு அரை மணித்தியாலத்துக்கும் அரை மணித்தியாலது குறைஞ்சது 50,000 பவுண்ட்ஸுக்கு குறையாம கவுன்சிலுக்கு கட்டி தான் இந்த ரோட்டை எடுத்துருப்பினோம். அப்போ அவ்வளவுக்கு எங்களோட மக்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து செய்யணும். பாப்போம் எப்படி இது கண்டு வாங்க. சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க வாங்க. பாக்குறீங்களா? நல்லா இருக்கா? போறீங்க இருக்கிறேன் போறீங்க இல்லையா? 100 ரூபாயில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவ கொஞ்சம் நான் கேட்டி இந்த கடையில போய் காட்டு பண்டிகை வாங்கி சண்டையில சமைச்சு தரேன் கட்டியகளி. இந்த வருஷம் கேரளாண்ட கண்டி மேடமா கண்டி மேடம் அந்த மேடம் கூப்பிட்டுருக்கோம். பழமையா நட்டுவ மேடமும் பல மேடமும் தான் வர்றது. இந்த முறை இவன்
ஜண்டி மேடம் அப்படித்தானே அதுவும் வந்துக்கணும். ஒரு நல்லா இருக்கும் ஊர்ல ஒரு கோயில் திருவிழாவை சந்தோஷமா வித்தியாசமா இந்த ஒரு நாளை வித்தியாசமா இருக்குது. அடுத்தடுத்த வருஷங்கள்ல இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் வாங்குவோம், இந்த நிகழ்வு இந்த கோயில் திருவிழாவுக்கு வாங்குவோம். வித்தியாசமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நிறைய புது புது ஆக்களை அல்லது நிறைய நாளாக காணாமல் நாங்கள் சந்திக்காமல் இருந்த ஆக்களை எல்லாம் இதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கண்டி மலத்தில் இந்த நல்லாரி அடிக்கிற அம்மாவை பாருங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷமா இழப்பாடு. மிக்க நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. ரொட்டி கார்டு. ஆமாம். மிக்க நன்றி. பார்த்த சந்தோஷம். மிக்க நன்றி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? எப்போ கடைசியா மீட் பண்ணாங்க? எப்போ உங்களை கடைசியா சந்திக்கிறான்? வணக்கம். ஓகேண்ணா. இயக்க பாட்டுல அடிக்கிறாங்க மேடம், அந்த மாதிரி இருக்கு. வாங்கோ இயக்க பாட்டோட அந்த மாதிரி அடிய பாருங்க. இயக்க பாட்டு அடிய வேற லெவல் முடிவெடுத்தான். வேற லெவல் அடி. மன்னவன் பிறந்தான் ஈழத்திலே. எவ்வளவு பாட்டுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஏறிவா வேற லெவல். அந்த மாதிரி வேற லெவல். ஏறிவா அர்த்தா இடுப்புல ஓடுவோங்க ஆயிரு இல்ல இடுப்புல ஓடுவோங்க இத. ஓ அர்த்தா இடுப்புல ஓடுவோம். சாதனை எதுக்கு ஓடும்? அர்த்தா இடுப்புல ஓடுறாரு. ஒட்டு வட்டியா கண்ணா அது ஒட்டு வட்டியா நிக்குது. பாட்டிவா இருக்குமா ஊர்ல இந்த மாதிரி செட் பண்ணி வண்டிவா எல்லாரும். அடுத்த ஆர் இதன்ற மூல மேனேஜ்மெண்ட் சிவா அந்த பாருங்கப்பா அடியா பாரு எவ்வளவு இருக்கிறதா பாருங்க. ஏறி வாடா ஏறி வா. அடிய பாருங்க மேடம், அடிய பாருங்க. நாளைக்கு போட்டி கிடைக்காம பாரு. மேடத்தை ரசிச்சு அடிக்கிறாங்க.
இருக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கு சாய் பின்னால எமதா வர விட்டுருக்கு சாய் பின்னால எமதா கொடுத்து கயிறு யா ஏறி வா ஏறி வா ஏறி வா ஏறி வா arriba 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 alla va arriba அல்லாஹ்க்கு நெருப்பு நஞ்சு குலுங்குதாடி arriba arriba sai arriba sai arriba 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 adi 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 arriba 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 ஓகே அப்போ நோவுதா தொய்ய விட்டா நோவும் தொய்ய விட்டோம்னா நோவும் ஒரு ஏக்கப்பாட்டு காடு இல்ல மேலே கிட்டவா கொஞ்சம் போய்யா அண்டானி கொஞ்சம் உள்வாங்குவா ஐயப்பா சாமியே சிவா 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 அடுத்த ஏக பாட்டு போடு அடுத்த ஏக பாட்டு போடு அடுத்த ஏக பாட்டு போடு
இந்த பாட்டு தான் எங்களுக்குரிய பாட்டு. இந்த பாட்டு தான் எங்களுக்குரிய பாட்டு. ஓடு.
ஓகே ஐயா ஆட்டத்தை பார்த்து எம்சி சாயின் ஆட்டதை ஃபேன் லாஸ்ட் இயர் வந்து மாங்காயோட வந்து படம் எடுத்துட்டு போனது ஓகே கார்ல உங்களோட மட்டும் தான் போடுவேன் சந்தோஷம் ஓகே இதுதான் என் ஓட்டப்பில் கட்டியிருக்கிற போன மாசம் சந்தோஷம் நல்லா இந்த கதை உயர்த்தி விட்டா பாய்ச்சி கும்பிடுறியா நீ போட முடியாது என்ன சொல்லி நடக்கவா சொல்லி நடக்குதா ஒத்து இழுப்பியா புத்தவனா அறத்தான் இடுப்புல கயிறு போடுவோம் ஆறு என்ன வேணும் இல்ல 4 கலட்டிய புத்தவனா அறத்தான் இடுப்புல கயிறு போடுவோம் இடுப்புல கயிறு போடுவோம் புத்தினியோ திருப்பி நோவும் அது இனி நோவும் குத்தாத ஆளு நீ இழுத்தாரு இடுப்புல காய்ச்சா போடுவோம் சரத்தை போட்டு இடுப்புல கயிறு போடுவோம் பாதிக்க மாட்டீங்களா ஏன் என்ன ஊர்ல அடிக்கிறாங்களே எப்படி இந்த வீடியோ எல்லாம் போட்டு விடுறோம் உங்களுக்கு இழுத்தாரு 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 அடே எங்கடா பாட்டுல ஆடுறா ராசா Let's go!
ஐயா வணக்கம். ஓகே Okay. எங்க ஆன கிடைக்குது இல்ல அடிக்கிறேன் போ அடிங்க. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. 6 மாதம் அடிப்பீங்க. புள்ளியாட்ட தேர் வந்துட்டு இருக்குது. அங்கால பக்கம் ஆண்கள், இந்த பக்கம் பெண்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டான். புள்ளியாருக்கு ஒரு ஆவா நல்லா தான் இருக்குங்க. அடுத்த தேர் 3 தேர் மொத்தமா. சரத்தை பாருங்க அவ்வளோ க்ரௌட்டா அவ்வளோ வாக்கலாண்டு. அடுத்த தேர் அங்கால 3வது தேர் பெரிய தேர் அங்கே பின்னுக்கு 3 தேரும் ஒவ்வொரு சாமியை சுமந்து கொண்டு வரினம். மக்கள் வெள்ளம் திரண்டு குவியுது. இப்போ பாருங்க எங்கே வரைக்கும் சரணி கேட்டு பாருங்க. தேர்வடம் பஸ் டிரைவர் கமலக்கண்ணன் விலவோட எங்களை நாங்கள் ஐஃபோனில் எடுக்கிறோம். இப்படி ஒரு கனன் கேமராவை தெரியும் எங்களுக்கு கிஃப்டாக தந்தா கூட நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். சும்மா களத்தில் போட்டு கொண்டு இருக்கிறார் பாருங்க. போட்டோ எடுத்தால் தாங்க ஐயா. பாதுகாப்போட நிற்கிறீங்க. நாங்கள பாதுகாப்பாக கூட நிற்கிறீங்க. இப்படி நடுவு 2 பார்த்தா தான் எல்லாரையும் பார்க்கல. இந்த தேரில் தான் அம்மன் தேராம். ஈலிங் அம்மன் தேர் தான் பாருங்க. எல்லாம் வயசான அம்மாக்கள் எல்லாம் அழைக்கணும். இங்க பாருங்க. அரோஹரா டாக்டர் தர்சன் டாக்டர் வந்துக்கிறார். அரோஹரா எங்க நீங்க அங்க உங்களோட டீம் அங்க நிக்கிறீங்க. நீங்க கிரவுண்டுக்கு போங்க. கிரவுண்ட்ல போய் பாருங்க. எங்களோட அடையாளங்களோட டிஷர்ட் எல்லாம் தொங்கும். அதுதான் எங்களோட கடை. அங்க வாங்க. எங்கட கேமராமேனை பாத்தீங்களா? காசா பார்க்காம கேமராமேனை வந்து பிடிச்சி வச்சுக்கிறோம். கிரவுண்டுக்கு போனீங்கன்னா கடை போட்டுருக்கோம். எங்கட பேர்ல கடை இருக்கும். ஐயோ சொல்லி அதெல்லாம் இல்லை. நாங்கள் பொதுமக்கள் ஓகேண்ணா. நன்றி. மிக்க நன்றி. சரி காவடி அடையா செடியில் குத்ததை வெளிஞ்சா பிடிச்சா வச்சுட்டாங்க. ஓகே காட்டுறதுக்கு இல்ல ஆடியாச்சு கடைப்பட்டு போயிட்டு அடுத்த வருஷம் வரையும் காணும் சாப்பிடலாம். அதுதான் ஆடி உள்ளிப்படுத்து ஆடைப்படுத்தாச்சு. நான் அவன் எடுத்து போட்டான். அண்ணா மோர் தாங்கோ. சொல்லுங்க. அது மோர் சக்கரை தண்ணி நல்ல உரப்பா இருக்கு. தெரியா வரவாய்ப்பாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணா கலக்கி விட்டுரும் ஐயா. நல்லா சூப்பரா இருக்கு. கமலாக்காரன் இந்த யார் போடுற கடை? பொதுமக்களை அந்த மாதிரி தமிழ் மக்கள் ஃபேமிலியாக போட்டிருக்கீங்க. மோர் அந்த மாதிரி இருக்குது. நல்ல கொஞ்சமாக தானே எல்லாத்தையும் போட்டு நான் மோர் தாங்க. மோர் கொஞ்சம் பிடிக்குமா? எல்லாத்தையும் சொன்னோடுமே மோர் வேற லெவல். இதுக்கு பால் காணாது. உண்மையா சொல்லுவேன். அப்புறம் நீங்க உண்மையா சொல்லி பால் காணாது. இது வேற லெவல். டாப் அந்த மாதிரி எங்க அம்மாங்க அமைதியா காணல அந்த மாதிரி
இது அந்த மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு. எங்க உங்களோட அம்மா காணல? உங்களோட அம்மா வீடியோவில் போட்டுவிட்டாங்க. அம்மா ஹலோ டார்லிங், ஹவ் ஆர் யூ? ஆஃப்டர் லாங் டைம் ஐ மிஸ் யூ டார்லிங். அப்பா அந்த கை தட்டினா நல்லா இருக்கு. வீடியோவில் போட்டு அவங்க எல்லாம் கேட்குறாங்களே அம்மாவோட வீடியோ சரியல் காணும். அம்மா இப்போ ஆறு தான் டார்லிங் கை கொடுத்துவாவே. என்ன தெரியலையா? யாரு பொறுங்க யாரு அந்த ஒரு பேட்டியா போட்டு 3 பேரும் கூட நிற்கிறாங்க. தெரியுங்க வணக்கம். என்ன வெக்கம் வருதா? வெக்கம் வரக்கூடாது. வெக்கம் வருது. வெக்கம் வருது. வெக்கம் வருது. வாடிங்க இங்க வாடிங்க இங்க பாருங்க அவடத்துக்கு வாங்க. என்ன நான் தூக்கி வளர்த்த நீ எனக்கு சொல்ல போறீங்க. இங்க வாங்க நான் அப்படியே கரகாட்டம் காவடி தேரண்டு வந்து கால் முழுக்க கல் குத்தி நோவு தருவாக்கம். இங்கே இருந்து ஒரு 500 மீட்டருக்கு அங்கால தேர் வந்துட்டு காவடி கலந்துட்டு பால் கூட காரம் இங்கே வரதால இந்த வீடியோவை இதோட முடிக்கிறது. ஏண்டா காணொலி நீண்டு கொண்டு போனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். இதில் இருந்து பாகம் 2 என்ற காணொலியை செய்கிறேன். இதில் இருந்து நாங்கள் இப்போ அந்த கிரவுண்டுக்கு போய் அங்கே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அங்கே உள்ள எங்கள் கடையை கொண்ட பேர் என்ன செய்ய போகிறோம். வேறு இதில் காணொலிகள் இந்த சாப்பாடு சம்மந்தமாக எல்லாத்தையும் காணொலி 2ல் பதிவேற்றம் செய்கிறேன். வாங்கோ போவோம். கேட்டியகளி உதுவும் ஒரு கதையாண்டி.